ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் மசாலா அரைச்சி பிரியாணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். அண்ட் இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துணி பட்டை, 4-5 லவங்கம், சின்ன கல்பாசி, ஒரு சின்ன துணி ஜாவத்திரி, அண்ட் ஒரு மராட்டி முக்கை போட்டுடலாம். அடுத்ததாக நான் ஒரு சின்ன கட்டி பூனை உரிச்சு வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இது கூட 2 விரல் சைஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலைகள் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பிரியாணியில் 2 மராட்டி முக்கை, 100 அன்னாச்சி முக்கை ஆட் பண்ணிக்கலாம். அது வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி இதை கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கலையே பேஸ்ட், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு முடிஞ்ச அளவில் நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலைகளை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த புதினா இலைகள் நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். நான் முன்னையே சொன்ன மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, அப்போ தான் இதை அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தயிர் சேர்த்துட்டு வதக்கும் போது அதை எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா அதில் கட்டி இருந்துச்சுன்னா அப்படியே கட்டி அங்கங்கே நின்றுடும். அதே மாதிரி உங்ககிட்ட கெட்டி தயிராக இருந்தால் அப்படியே ஊற்றாமல் அதை டைல்யூட் பண்ணி ஊற்றுங்க. அடுத்ததாக இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேரட், பீன்ஸ் அண்ட் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி உரிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா ட்ரையாக இருக்கிற பச்சை பட்டாணியை வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் எப்போதுமே நைட்டே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் நைட்டே எல்லாம் முடிச்சு வச்சுருவேன். அப்போ தான் காலையில் சீக்கிரமாக ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுக்க முடியும், நமக்கு டைம் சேவ் ஆகும். அடுத்ததாக இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவோட காய்கறிகளை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நீங்கள் இதில் போட்டிருக்க காய்கறிகள் மட்டும் தான் யூஸ் பண்ணல, உங்கள்கிட்ட வேறு காய்கறிகள் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம். லைக் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, சவுச்சோ, இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக இது மேலே கொஞ்சமாக மட்டும் புதினா இலைகளை தூவி விடலாம். இந்த மாதிரி தூவி பாருங்க, நல்ல வாசனையாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே நார்மல் பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன். இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அரிசி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது மேலே புதினா இலைகளை தூவி அரிசியை நல்லா அடியிலேருந்து மேலே எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அப்போதான் அடி பிடிக்காது. இப்போ இதை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா அடியிலேருந்து எடுத்து மேலே கிளறி விடுங்க. பாருங்கள், பிரியாணி எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். என்னைக்காவது நான்வெஜ் சமைக்க முடியாத அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெஜ் பிரியாணி செஞ்சு பாருங்கள், மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த வெஜ் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன். நல்ல காரசாரமான இந்த உருளைக்கிழங்கு வறுவலோட இந்த பிரியாணி எடுத்து சாப்பிடும் போது வேற லெவலில் இருந்ததுங்க. இதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை வெஜ் பிரியாணி ரொம்ப பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சாரி, கோல்னால என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.